சோனா கூட வெளியே போறது எனக்கு ஜாலி. ஸ்ரீலங்கா போறோம், என்ஜாய் பண்ண போறோம். ஒன்லி கேர்ள்ஸ் ட்ரிப், அதுதான் எங்க மெயின். ஆலமன் வந்துரு சொல்லுமா? சரி சரி. சரியில்லை. ஸோ இப்போ வந்து நாங்கள் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் நான் சாப்பிட மாட்டேன்னு வந்து அவர்கிட்ட போராட்டம் பண்ணி இவரை வந்து ஒரு லோக்கல் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். ஹாய், எத்தனை ஹாய் சொல்லுவாவி. ஹாய் ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கோம். எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ். ஆனா அது கொஞ்ச நேரத்துல ரிவீல் ஆயிடும். ஆனா வந்து இந்த தடவை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது. இந்த தடவை வந்து அம்மா கூட ஆன்டிஸ் கிடையாது, அம்மாவும் அம்மம்மாவையும் நம்ம கூட்டிட்டு போறோம். இன்டர்நேஷனல் ட்ரிப்க்கு கூட்டிட்டு போறோம். எங்கன்றது கூடிய சீக்கிரம் சொல்றேன். ஆனா வந்து இப்ப ஏர்போர்ட் அம்மாவுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷனல் டிராவல் பண்றாங்க. ஆல்ரெடி டொமஸ்டிக் நிறைய டைம் போட்டிருக்காங்க. ஆனா வந்து இப்பதான் வந்து இன்டர்நேஷனல் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எப்படி இருந்துச்சு உனக்கு? வந்து செக்இன்லாம் பண்ணி இப்போ என்ன பண்ணீங்க வந்ததுல இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, செக்இன் பண்ணி உள்ள எல்லாம் வந்துட்டோம். வந்துட்டு என்ன ஒரு லான்ஜுக்கு கூட்டிட்டு போனாங்க சோனா மேடம். சரி, ரொம்ப பசிக்குது, சாப்பிடலாம். காலையில கூட சாப்பிடல, ஹரிபரின்னு எல்லாம் பேக்கிங் பண்றதுல எதுவுமே சாப்பிடாம வந்தாச்சு. சரி, நல்லா ஒரு கட்டு கட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். பார்த்தா கிரெடிட் கார்டுல இந்த பர்ச்சேஸ், டெபிட் கார்டுல அந்த பர்ச்சேஸ், எல்லா கார்டையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரே கார்டு தான் ஒர்க் ஆச்சு, மேட்ச் ஆச்சு. அதனால சரி போனா போதும் தாய் கிழவிய உள்ள அனுப்பிட்டு நாங்க 2 பேரும் வந்து இங்க உக்காந்துட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொன்னு, இது KFC கூட்டு போனா. சரி ஓகேம்மா, உனக்கு இங்க இல்லைன்னா பரவாயில்ல, நான் KFC வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு பார்த்தா இங்க லஞ்ச் டைம்னு சொல்லிட்டு பிரெட் இல்ல, ஒரே ஒரு பிரெட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பர்கரை கொடுத்துட்டு எங்களை அனுப்பி விட்டாங்க. 2 பேரும் நீ கொஞ்சம் நான் கொஞ்சம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு உக்காந்துட்டு இருக்கோம். இதுதான் என்னோட சோக கதை. சோக கதை இல்ல, இப்படிதான் இருக்கும். நம்ம வந்து டிராவல் பண்ணோம்னாலே வீட்ல இருக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு எப்பவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்போம். டிராவல்னு ஆரம்பிச்சாலே நம்மளுக்கு அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் தானே முதல்ல வேலை. ஸோ அது வந்து ஏர்போர்ட்ல இருந்து இந்த தடவை ஆரம்பிச்சிருச்சு. ஏர்போர்ட்ல ஆரம்பிச்சிச்சு. பட் ஓகே, ஃபுட் இல்லைன்னா என்ன, சோனா கூட வெளியே போறது எனக்கு ஜாலி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ளைட்ல நம்மளுக்கு நான் ஃபுட் புக் பண்ணியிருக்கேன். புக் பண்ணல, பட் என்னோட டிக்கெட்லயே ஆக்சுவலி காம்ப்ளிமெண்டரி ஃபுட் இருக்கு. நம்ம வந்து அந்த ஏர்லைன்ஸ் என்னன்னு சொன்னா நீங்க எங்க போறீங்கன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால இப்ப நான் சொல்ல. ஆனா நம்ம என்ன ஏர்லைன்ஸ்ல வந்து ஃபுட்டு தராங்க. ஸோ அதுல சாப்பிட்டுக்கலான்ட்டு சும்மா இங்க ஒரு மன்ச் பண்றதுக்காக KFCல சாப்பிட்டோம். அதையும் நான் எடுக்கல, அதுக்கப்புறம் தான் இது எடுக்கிறேன். ஆனா வந்து ஃப்ளைட்ல சாப்பிட்டது வந்து காமிக்கிறேன். ஓகே, ஒருத்தவங்களாக விட்டு வந்திருக்கோம். ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. லாஞ்சில போய் பார்க்கணும் என் அத்தை கறிய. ஸ்ரீலங்கா போறோம், என்ஜாய் பண்ண போறோம். ஒன்லி கேர்ள்ஸ் ட்ரிப், அதுதான் எங்க மெயின் திங். எல்லாரும் ஆன்டி ட்ரிப்பு, சோனாக்கு ஆன்டி ட்ரிப்பு, எனக்கு கேர்ள்ஸ் ட்ரிப். எனக்கு இன்னும் வயசு ஆகலைங்க. நீங்க சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, என்னை பார்த்தா வயசான மாதிரியா இருக்கு. போயிட்டு இருக்கா இது படிக்கட்டு. நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து பாலி விலாக் பார்த்தவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். நம்ம வந்து லாஞ்சை தேண்டி ஒரு பெரிய போராட்டமாக போயிட்டு இருந்தோம்ல பாலிக்கு போகிறப்போ அதே படிக்கிட்டு தான். ஆனால் இந்த தடவை எனக்கு தெரியும், அதனால நானே கூட்டிகிட்டு போகிறேன். எங்கள் அம்மாவை வந்து நான் லாஞ்சில் விட்டு வந்திருக்கேன். அவங்கள பிக்கப் பண்ண போகிறோம் இப்போ. ஹாய், எவ்வளோ தடவை ஹாய் சொல்கிறாங்க. சாப்பிடுவாங்க இது ஏத்திட்டு இருக்காங்க, அங்க தெரியும். எங்க அம்மா என்ன சாப்பிட்டு தனியா விட்டு
அவங்கள போய் கூப்பிட்டு போயிட்டு இருக்கோம். இருக்காங்களா பாரு. என்ன சாப்பிட்ட மாமா? புலாவ், சிக்கன் கிரேவி, பன்னீர் கிரேவி, சாலமன் கிரீன். சாலமன் சாலமன் யாரு? சாலமன் சாலமன் ஃபிஷ்ஷுன்னு போட்டிருந்தாங்க. ஓ ஃபிஷ் பேருடி அது. சாலமன் ஃபிஷ். HO சால்மன். சால்மன். சாலமன் வந்துரு. சால்மன் சொல்லுமா? சரி சரி ஓகே. சாலமன் பரவாயில்ல. புது விதமான மீனா இருக்கே அப்படின்னு. அப்புறம் வந்து புது மீனா இருக்கே, டேஸ்டா இருந்துச்சா? பச்சனாத்தான் வச்சது. ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்களே. எனக்கு பிடிக்கல. நிறைய இருந்தது. பிக்கிள்ஸ் எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரூட்ஸு சரி எங்களை விட்டு சாப்பிட்டேன் ஒரேடியா. அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டேன். டச் பண்ணிட்டு பாத்தியா? டச் பண்ணிட்டு நம்ம மட்டும் ஒரு பர்கரை வாங்கி இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் சாப்பிட்டோம். அங்க போன இடத்துல எங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்ல. அவங்க லஞ்சுக்கு போயிட்டாங்களாம். பிரெட் இல்ல, ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பர்கர் தான் இருந்துச்சு. நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். பிளேட்டு க்ளீனாக இருந்துச்சு. என் பிளேட்டை 4 பேர் சாப்பிடலாம். எல்லாத்தையும் எடுத்து ஃபுட் வேஸ்ட் பண்ணிட்டு வச்சிருக்காங்க. பிடிக்கல. ஆனா சாலமன் மீன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆமா. இது வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருக்கிறோம். அம்மாவோட எப்படி ஃபீலிங்ஸை பத்தி எல்லாம் கேட்க போறேன். எப்படிமா கேர்ள்ஸ் ட்ரிப்பை பத்தி நீ என்ன நினைக்கிற? வெற்றிகரமாக இருக்க ட்ரிப்புனுமா? போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு ஜாலி பண்ணணும். ஜாலி பண்ணிட்டு வரோம். சரி ஓகே. கியூட் ட்ரெஸ் காமிங்க 2 பேரும். அம்மா நீ இப்படி பண்ணு வரல. மாதிரி பண்ணிட்டோம். ஃப்ளைட்டுக்குள்ள வந்து ஏறதுக்கு ஜாலியாக சுத்த வச்சுட்டு அங்கே ஓடி வந்து ஏறணும் கடைசியாக. நம்ம பே பண்ணிட்டு ஆப்ளிகேட்ல ஜாயின் பண்ணிப்போம். எது கம்மியாக தான் அதை எடுத்துக்கோங்க. ஃப்ளைட்டு மூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஜாலியாக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் வந்து ஜாலியாக பயணிக்கிறோம். சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னமோ உள்ள லஞ்ச் தருவாங்கன்னு சொல்லியிருக்கா. அதை நம்பி தான் நான் சாப்பிட்டோம் இருக்கேன். அப்புறம் இது ஒன்லி கேர்ள்ஸ் ட்ரிப்ன்றதுனால கொஞ்சம் ஹாப்பி மூமெண்ட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஹாப்பியா இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் விட்டு வரலன்னு. ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம் தான். பாவம் பிராணி மனுஷன் தெரியுமா? எங்கே வந்தாலும் ஒரு இதை கட் பண்ணுறோம். இந்த டாபிக் நாங்கள் கட் பண்ணி இல்லை கட் பண்ணாதீங்க. பாவம் என் புருஷன். மீல் தருவாங்க. ஆனால் இந்த தடவை வெறும் வெஜ் பப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வாசிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்மளுக்கு நேரம் சரியில்லை. நேரம் சரியில்லை. என்ன பண்ணுறது? கிடச்சது சாப்பிடுவோம். என்ன பண்ணுறது? கிடச்சது சாப்பிடுவோம். ஸ்ரீலங்கா ரீச் ஆகிட்டோம். இறங்கி எங்கெங்கே போக போகிறோன்றத
ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிறதே வந்து 3:55 சொன்னாங்க. ஆனால் 3:45க்கு 3:40க்கெலாம் எடுத்துட்டாங்க. இங்கே லேண்ட் ஆகி 1/2 ஹவருக்கு மேலே ஆச்சு. லக்கேஜ் இங்கேயும் வந்து சோனாவால் தான் எனக்கு ட்ரபிள். அவங்க லக்கேஜ் வந்துருச்சு. லஞ்சு வாங்கி கொடுக்கறதுலேருந்து என்ன ட்ரபிள் பண்ணிட்டுருக்கா. 1/2 ஹவருக்கு மேலே இங்கே நின்றுட்டுருக்கோம். இன்னும் அவளோட லக்கேஜ் மட்டும் தான் வரல. ஏன்னு கேளுங்க. ஏன் வரல அப்படின்னா எங்களதுலாம் ஸ்மால் லக்கேஜ், அவங்களது வந்து ஓவர்லோடு 100 kg இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பெட்டி கடைசியாக அனுப்புவோன்னு நினைக்கிறேன். வருது ஓவரா பேசி நின்று கால் வலிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வருது. வந்துருச்சு. இப்போ வந்து ஃப்ளைட்டு சீக்கிரம் வந்துமே என் லக்கேஜ் மட்டும் வரல. ஆனால் இப்போ வந்துடுச்சு. வந்துட்டோம். இப்போ வந்து கொழம்பு ஏர்போர்ட் வெளில வந்துட்டோம். போகலாம். நம்ம டிரைவர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஃபாலோ நம்ம டிரைவர் எங்கே இருக்காருன்றதை சர்ச் பண்ணுறோம். ஸோ நாங்கள் வந்து ஏர்போர்ட்லேயே வந்து சிம் வாங்கினோம். வாங்கிட்டு அது வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து 400 சில்லறை அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அது நாங்கள் வாங்கிட்டு அதில் மெயினாக என்னென்னா நான் வந்து சொன்னேன் ஃபஸ்ட்டு நான் சென்னை ஏர்போர்ட்லேயே ஃபோரெக்ஸில் மாற்றினேன். அது USD மாற்றினேன். ஆனால் வந்து USD வந்து ஏர்போர்ட்டில் வந்து சிம் போடும்போது சிம் வாங்கும்போது எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளோட இங்கே கிருஷ்ண ஒருத்தர் தான் இருட்டா இருக்குது, நான் வெளிச்சத்தில் காமிக்கிறேன். ஸோ அவர் தான் வந்து நம்மளுக்கு காசு கொடுத்து சிம் வாங்க ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் ரிட்டர்ன் பண்ணேன். பட் ஸோ நீங்கள் வரும்போது மேபி கொஞ்சம் காசுக்கு ஒரு சிம் வாங்குறதுக்கான அளவுக்கு நீங்கள் ஸ்ரீலங்கன் மணி எடுத்துகிட்டு வரலாம். இல்லைனா வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வெளில சிம் வாங்கிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். ஆல்மோஸ்ட் சிம்ல ப்ரைஸஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நாங்கள் ஆக்சுவலாக கொழம்பு ஏர்போர்ட் கொழம்போல கிடையாது, நெகம்போல இருக்கும். அங்கேருந்து இப்போ நம்ம கொழம்புக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் கிளம்பி ஒரு 15-20 minutes ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்மோஸ்ட் நியர் கொழம்பு. நல்ல டிராஃபிக்காக இருக்குது. இந்த மாதிரி எங்களுக்கு பார்க்க ஆக்சுவலி நம்மளுக்கு நம்ம ஊர் ஃபீல் தான் இருக்குது பெருசாக. அப்படி டிஃப்ரெண்ட் ஃபீல் இல்லை. பட் இது சிட்டின்றதுனால நம்ம பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நான் இவர்கிட்ட வந்து என்ன கேட்டிருக்கேன்னா, எனக்கு வந்து லோக்கல் ரெஸ்டாரண்ட் மாதிரி கூட்டு போங்க, எனக்கு வந்து பெரிய ரெஸ்டாரண்ட் கூட்டு போகாதீங்க, நீங்கள் எங்கே சாப்பிடுவீங்களோ அங்கே சாப்பாடு வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அவருக்கு வந்து அந்த கடை பேர் தெரியலன்னு சொல்லிட்டார். நான் தனியாக பேசிகிட்டு இருக்கேன். இவங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. பின்னாடி இருட்டாக இருக்குது. நாங்களாம் ரொம்ப லைட் இல்லையா? ஓகே, லைட் இல்லை. அவங்க ரொம்ப எங்கள் அம்மா ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க இதுக்கே. பட் நாங்கள் இப்போ போய் சாப்பிட்டு இவர் சஜஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நாங்கள் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் நான் சாப்பிட மாட்டேன்னு வந்து அவர்கிட்ட போராட்டம் பண்ணி இவரை வந்து ஒரு லோக்கல் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். அவரே வந்து சஜஸ்ட் பண்ணார் கறி பாட்டுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட். ஸோ அங்கே கூப்பிட்டு வந்திருக்காரு. ஹாய். இவங்க 2 பேரும் இந்தியன் ஃபுட் வேணும்னு கேட்டாங்க. அவங்கள வந்து நான் பேன் பண்ணி இந்தியன் ஃபுட் வந்து ஸ்ரீலங்காவில் நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஒரு சிட்டி வைப்ஸ் தான். இங்கே வந்து எப்படின்னா ரைஸ் வாங்கிட்டு அதுக்கு வந்து நம்ம ரைஸ்க்கு வந்து எந்த கிரேவி வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து 2 கிரேவி 3 கிரேவி அப்புறம் ஸ்டார்ட் அந்த மாதிரி பொரியல் மாதிரி எதனால அப்படி தான் இப்போ நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இது வந்து ப்ரான் குழம்பு, அப்புறம் ப்ரான் தொக்கு, இது வந்து ஃபிஷ் குழம்பு, இது கருவாடு கத்திரிக்காய், இது வந்து சோயா, இந்த மாதிரி சம்திங் நிறைய இருக்குது இங்கே வெரைட்டிஸு. நம்ம ரைஸை ரைஸ் எடுத்துகிட்டு அதில் ஏதாவது கரீஸ் மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட்டு வந்து இது வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே 1 plate மீல் வாங்கியிருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, பருப்பு அண்ட் சோயா, இது மாங்காய், இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கருவாடு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஊரில், அதுதான். இது வந்து 1 plate அண்ட் மோர் மிளகா கொடுத்துருக்காங்க. எப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்றதுனால 1 plate வாங்கியிருக்கோம். டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் இன்னொரு பிளேட் ஆர்டர் பண்ணலாம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ போய் காரில் சொல்கிறேன். இங்கே சொல்கிறேன், எல்லோரும் கேட்டுருவாங்க. இங்கே வந்து ஒரு புத்திஸ்ட் செரிமனி நடக்குது. ஸோ நாங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி எல்லாரும் லைன் நிற்கிறாங்க. ராத்திரி இதை சாப்பிட்டு நாங்கள் வந்துட்டு இருக்கோம். அண்ட் பைக்குமே சாப்பாடு சூப்பராக சஜஸ்ட் பண்ணியிருந்தார் கிருஷ் வீடு தான். ஸோ பேச மாட்டாரு, கம்மியாக தான் பேசுவார். ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு எங்கள் புத்திஸ்ட்லாம் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் புத்தா ஸ்டாச்சூஸ் அண்ட் புத்திஸ்ட் தான் இருக்குது. நம்ம இப்போ நம்ம ஸ்டேட் போயிட்டுருக்கோம். Day 1 ஸ்டேக்கு வந்தோம். இதுதான் நம்மளோட இங்கே ஹோம் ஸ்டே தான் ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமஸ் ஸ்ரீலங்காவில்.
ஸோ ரொம்ப ப்ரிட்டியான ஒரு க்யூட்டான ஹோம் ஸ்டே. நாங்கள் 3 பேர்னால இந்த மாதிரி ஒரு பங்க் பெட்டோட ஒரு ரஸ்டிக்கான இந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்கவே. இன்னும் வீடியோவில் ஜஸ்டிஸ் பண்ணான்ட்டு, ஆனால் இங்கே வந்து பார்த்தாலே ஒரு ஓல்டு ஹோமில் அப்படியே ஒரு மாடர்ன் டச்சோடு இருக்க மாதிரி இருக்குது. வெரி ப்ரிட்டி, குட் ஏசி. அண்ட் எங்கள் அம்மா வந்து குக்கி கேண்டியை மிஸ் பண்ணுறாங்க. ஆமாம், நைட் என் கூட தான் தூங்குவாங்க. கேண்டி நான் இல்லாமல் தூங்கவே மாட்டா. நான் இல்லைன்னா எங்கன்னா மேக்கப் போயிட்டேன்னா கூட டோர் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பா. இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. பீக் இருந்துச்சு, அந்த பீக்கில் பார்த்தோன்னே எங்களுக்கு குக்கி கேண்டி ஞாபகம் வந்துச்சு. ஸோ வி மிஸ் தேம். யா, குட் நைட். ஸோ நம்ம நைட் எங்கே தான் தங்கிடணும். எங்கள் ஒரு க்யூட் பூட்டிக் ஸ்டே மாதிரி வச்சுருக்காங்க. வெரி பிரிட்டி பிளேஸ், விண்டேஜ் எஸ்தெட்டிக். Can I show you? No? Okay. and yeah, all set for the day. இங்கே நம்மளுக்கு ஒரு க்யூட் கெஸ்ட் இருந்தாங்க. இவங்களை பார்த்தோன்னே குக்கி கேண்டி மிஸ் பண்ணுற ஃபீல் வந்துச்சு. அண்ட் ஒன் மோர் பீகிளும் இருக்குது. இவங்க 2 ஸ்ட்ரேஸ் வச்சுருக்காங்க அண்ட் ஒன் மோர் பீகிள். இல்லை என்ன க்யூட் பார்த்தீங்கன்னா, இவங்களை வந்து பீகிள் எங்கே தெரியல, ஆஸ் யூஷுவல் கேட்டில் எங்கேயா போயிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து காமிச்சு இங்கே நேராக பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் போட்டுட்டு இருக்கும். 3 க்யூட் டாக்ஸையும் வச்சுருக்காங்க. வெரி க்யூட்டி.